இந்தியாவினுடைய பொதுவுடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அதனுடைய வரலாற்றுக்கும் நல்லகண்ணுடைய வரலாற்றுக்கும் சமாந்தரமான தொடர்பு. அதே 1922 தான் பொதுவுடைமை கட்சி தொடங்கியது. அதே காலத்தில் தான் நல்லகண்ணுவும் பிறந்தார். நல்லகண்ணு அவர்கள் ஒரு விவசாய சமூகத்தில் அந்த பண்பாட்டில் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த மக்கள் தலைவனாகவே எழுச்சி பெற்று அந்த மக்கள் அந்த விவசாய தலைவனாகவே இந்திய அளவில் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். இது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு விவசாய ஒரு உழைக்கும் மக்கள் பண்பாட்டு சூழலில் ஒரு தோழர், ஒரு தலைவர், ஒரு பொதுவுடைமைவாதி எப்படி உதயமாக முடியுமோ அந்த தமிழ் பண்பாட்டினுடைய பிலிசாரில் நல்லகண்ணவர்கள் உதயமாகினார். தாமிரபரணி ஆற்று நீரோட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் அகழ்வு ஒரு பெரிய பகற்கொள்ளையாக இடம்பெற்று வந்தது. அந்த மணல் அகழ்வு கொள்ளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தொடர்ந்து போராடி அந்த மணல் கொள்ளையை நிறுத்தியவர் நல்லகண்ணவர்கள். இந்த விடுதலை போராட்டத்தில் 60களில் பிறந்த பெரும்பாலான தலைமுறையினர் பெரும்பாலும் லெனினுடைய சுயநிர்ணய உரிமை இந்த புத்தகத்தை 10-12 தரத்துக்கு மேலே படித்து அந்த புத்தகத்தினுடைய வெளிச்சத்தில் தான் தேசிய இன பிரச்சனையை ஒரு சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை வியாக்கியானம் செய்வதற்கான முயற்சிகள் ஈழத்து தமிழ் சூழலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தொடர்ச்சி பேண முடியாத பல அரசியல் மாற்றங்கள் வந்தமையால் இந்த இடதுசாரித்தனம் அதிகம் பேசப்படாமல் போய்விட்டது. இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மூத்த உறுப்பினரும் ஒரு முன்னோடி தோழருமான இரா நல்லகண்ணு அவர்களுடைய மரபையொட்டி இன்று யாழ்நகர் பிரதேசத்திலே அவருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமீப காலங்களிலே ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த அல்லது இந்திய அளவில் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவருக்கு ஈழத்துச் சூழலில் இவ்வாறான ஒரு அஞ்சலி நிகழ்வு இடம்பெறுவது என்று சொன்னால் அது நினைக்கின்றேன் நல்லகண்ணு அவர்களுக்காகத்தான் இருக்க முடியும். நாங்கள் இலக்கிய பண்பாட்டு ரீதியிலே பாரதிதாசன் இவ்வாறு நிகழ்ச்சிகளை நடத்தி இருப்போம் அல்லது காந்தி இவ்வாறானவர்களை நினைவு கூர்ந்திருப்போம். ஆனால் ஒரு நல்லகண்ணு என்ற ஒரு பொதுவுடைமை தலைவரை, ஒரு தோழரை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அந்த நினைவு கூறலுக்கு ஊடாக இந்த ஈழத்து தமிழ் சூழலில் ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனைக்கான களம் திறக்கப்படுவதற்கான தேவைப்பாடு, அவசியப்பாடு உண்டு என்ற எதிர்பார்ப்பில்தான் இவ்வாறான ஒரு ஆளுமைக்கு எங்களுடைய இந்த நினைவு பரவலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அங்கர்நேசன் அவர்கள் அவர் பற்றி பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார்கள். நல்லகண்ணு அவர்களுடன் நானும் சரி அல்லது அங்கர்நேசனும் சரி அதிகமாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர்கள், அங்கே கற்றவர்கள். அதனால் அங்கிருப்பவர்களுடன் உறவாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அதைவிட ஒரு இடதுசாரி சிந்தனை ஆர்வமும் துடிப்பும் இருந்த காரணத்தினால் பெரும்பாலான இடதுசாரி அமைப்புகளுடன் அனைத்து அது மார்க்சிஸ்ட் பார்ட்டியாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது மார்க்சிய லெனினிஸ்ட் பார்ட்டியாக இருக்கலாம், எண்ணற்ற இடதுசாரி தோழர்களுடன் உரையாடுகின்ற வாய்ப்பை பெற்றவர்கள் என்ற வகையிலே சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நல்லகண்ணு அவர்கள் இந்தியாவினுடைய பொதுவுடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அதனுடைய வரலாற்றுக்கும் நல்லகண்ணுடைய வரலாற்றுக்கும் சமாந்தரமான தொடர்பு. அதே 1922 தான் பொதுவுடைமை கட்சி தொடங்கியது. அதே காலத்தில் தான் நல்லகண்ணுவும் பிறந்தார். அவர் சாதாரணமான காலத்திலேயே ஓரளவு ஒரு நடுத்தர வசதி படைத்த ஒரு குடும்ப பின்னணியிலே ஒரு காந்திய சிந்தனை, காங்கிரஸ் சிந்தனையினுடைய தாக்கத்துக்குட்பட்ட அவருடைய அண்ணன் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு செயல் வீரனாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியிலே தான் நல்லகண்ணு அவர்கள் வளர்ந்து வந்தார். அந்த நல்லகண்ணு ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அனுதாபியாக
அதனுடைய செயல்பாடுகளில் பங்கு கொண்டு வந்தவர். பின்னர் பொதுவுடைமை இயக்கத்தில் நாட்டம் கொண்டு பொதுவுடைமை இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு பொதுவுடைமை செயல்பாட்டாளராக தன்னை உருமாற்றிக் கொள்கின்றார். அக்காலத்திலே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தோழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மூத்த தோழர்களில் ஒருவராக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கண்காணிப்பும் அடக்குமுறைகளுக்கும் முகம் கொடுத்து இந்த பாட்டாளி உழைக்கும் மக்கள் மத்தியிலே சுதந்திர போராட்டத்துக்காக பணி செய்து, அதுவும் காங்கிரஸ் கட்சி எவ்வாறு சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்ததோ அந்த பணிகளிலிருந்து இடதுசாரி கட்சிகள் அதை ஒரு விடுதலை அரசியலாக, ஒரு உழைக்கும் மக்களுக்கான அரசியலாக வடிவமைத்து அதற்கான பணிகளை முன்னெடுக்கின்ற அந்த சிந்தனை சித்தாந்த பின்புலத்திலே வளர்க்கப்பட்டவர்தான் எங்களுடைய நல்லகண்ணு அவர்கள். நல்லகண்ணு மரணமுற்ற பொழுது பலரும் அவர் ஒரு எளிமையானவர், அவர் ரொம்ப ஒரு சாதாரணமானவர் என்றெல்லாம் பலவாறு செய்தித்தாள்களையும் சரி அல்லது அவருக்கு நடைபெறுகின்ற அஞ்சலி கூட்டங்களிலும் சரி அவருடைய எளிமையை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் நான் அதை மறைத்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எளிமை என்பது, நாங்கள் எளிமையானவர் என்று ஒரு ரொமான்டிசம் செய்து நல்லகனுவை பார்ப்பது என்பது ஒரு தாராளவாத சிந்தனையினுடைய ஒரு 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 குறுகிய சிந்தனை வயப்பட்ட ஒரு கருத்தியல். ஏனென்றால் ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் இயல்பாகவே எளிமையானவன் தான். அவன் எளிமை இல்லாதவனாக இருந்தால்தான் அது ஒரு சந்தேகத்துக்கு அல்லது ஒரு வினா தொடுக்க வேண்டிய விடயமாக இருக்கும். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு எளிமையாக இருப்பது என்பது ஒரு கம்யூனிஸ்டத்தினுடைய ஒரு வாழ்வியல் விழுமியத்தினுடைய ஒரு அடிப்படை ஆதார புள்ளி எளிமை என்பது. ஆனால் இன்றைக்கு முதலாளித்துவ சக்திகளும் ஒரு தாராளமவாத சக்திகளும் அவரை எளிமை என்று கொண்டாடுகின்ற பொழுது அந்த உண்மையான ஒரு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த ஆத்மாவை கொலை செய்வதற்கு நிகரான ஒரு கயமத்தனமான அரசியலை முன்னெடுப்பதாகத்தான் இருக்கும். அதுதான் இன்று தமிழகத்தில் நடைபெற்ற பொழுது, அவருடைய மரணத்தை ஒட்டி நடைபெற்ற பொழுது, அது இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது இடதுசாரிக்கு அப்பால் பட்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிஜேபி இந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடியவராக இருந்த அண்ணாமலை போன்றவர்கள் கூட அவரை பாராட்டி பேசுகின்ற நிலை இருக்குது என்று சொன்னால் அது இந்த கடம்பவாத ஒரு கலப்பு அரசியலுடைய அல்லது இடதுசாரி கம்யூனிசத்துக்கு எதிராக ஒரு நயவஞ்சகமாக அதை திரித்து சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பாடாக மாறுகின்ற அபாயம் தோழர் நல்லகனுக்கும் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிலைமைகளிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டிய வாய்ப்பு ஒவ்வொரு இடதுசாரி சிந்தனையாளனுக்கும் இருக்கிறது என்பது முதலாவது. இரண்டாவது, அவருடன் நீங்கள் எந்த விடயங்களை பேசுகிற பொழுதும் கூட ஒரு சராசரியான எங்களுக்கு இடதுசாரி தோழர்கள் இலங்கையில் அதுவும் தமிழ் பிரதேசங்களில் இடதுசாரி தோழர்கள் என்று நாம் அடையாளப்படுத்தக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நல்லவர்களுடைய அந்த சிந்தனை, அதை பகிர்ந்து கொள்கின்ற மொழி, அவருடைய உடல் மொழி, அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய மன எழுச்சி, இது எல்லாம் இதுவரைக்குமே யாரும் சந்திக்காத ஒரு ஆளுமையாகவே காணக்கூடியதாக இருந்தது. காரணம், அவர் மேற்கோள்களை அதிகம் பேச மாட்டார், அதிகமாக பல தலைவர்களுடைய கருத்துக்களை சொல்லி பேச மாட்டார். சாதாரணமாக இயல்பாக எங்களுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்த முடியுமோ அவ்வாறான கருத்தியல்களை, சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை. அவன் வயதில் பெரியவனாக இருக்கிறானா சிறியவனாக இருக்கிறானா என்றெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு எல்லோருமே தோழர் தான். தோழர் என்றுதான் எவரையுமே அழைப்பார். நீங்கள் காலையில் நாம் சந்திக்க போயிருந்தால் அவர் சந்திப்பதற்கு தயாராக வந்து நாற்காலியில் அமர்ந்தவுடனே கேட்பார், நாங்கள் சாப்பிடுவோமா என்று தான் கேட்பார். இன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த பாலன் இல்லம் எப்பொழுதும் ஒரு அண்டனான மண்டபமாகவே இருக்கும். எந்த தோழர்களும் எந்த நபர்களும் அங்கு வந்தால் சாப்பிட்டதுக்கு பின்னர் தான் அங்கே
சம்பாஷணை அல்லது உரையாடல் அல்லது அவர்கள் வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எல்லாம் சாத்தியமாகும். இவ்வாறு அந்த கம்யூனிச பாரம்பரியம், அதுவும் இந்தியாவிலேயே மார்க்சிஸ்ட் பார்ட்டியை விட இந்த பொது உடைமை கட்சி தான் பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் மத்தியில், தொழிலாளர் வர்க்க மத்தியில் ஒரு மேட்டுக்குடி அரசியலில் இருந்து விடுபட்ட ஒரு தமிழகத்து சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தலைவர்கள் கூட, தோழர்கள் கூட தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த பொது உடைமை கட்சிக்கு இருக்கிறது. நல்லகண்ணு அவர்கள் ஒரு விவசாய பண்பாட்டு சூழலிலே விவசாயிகளை அணிதிரட்டி, அதுவும் கூலி விவசாயிகளை அணிதிரட்டி சங்கம் அமைத்து அவர்களுடைய கூலி உயர்வுக்காக மட்டும் போராடாமல் இந்த பல்வேறு மத ஆதீனங்களில், இன்று இலங்கையில் கூட சிவன் கோயிலுக்கு நாங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய காணிகளுடைய பரப்பு, அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தீர்கள் என்றால் அதிகம். அவ்வாறான இந்த மடங்களினுடைய ஆதிக்கத்துக்கள் இருக்கக்கூடிய நிலங்களை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி அந்த நிலங்களை ஒருவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த உழைக்கும் மக்களுக்காக, அந்த கூலி விவசாயிகளுக்காக அந்த நிலங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான குடிமனைகளை அமைத்து ஒரு விவசாய கம்யூன் அமைப்பை தன்னுடைய காலத்திலேயே உருவாக்கி அந்த அந்த கம்யூன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஒருவர் நல்லகண்ணு என்றால் மிகையல்ல. இதனால பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் 80வது ஒட்டி அவருக்கு ஒரு மலரை போட்டார்கள். பேராசிரியர் சிவத்தம்பி ஒரு சிறிய கட்டுரையை அவர் எழுதியிருந்தார். அந்த கட்டுரை கடந்த அவர் இறந்த பொழுது இந்து பத்திரிகை அதை மீள் பிரசுரம் செய்திருந்தது. அந்த கட்டுரையிலே சிவத்தம்பி அவர்கள் மிக அழகாக சொல்வார். எப்படி என்றால், நல்லகண்ணு அவர்கள் ஒரு விவசாய சமூகத்தில் அந்த பண்பாட்டில் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த மக்கள் தலைவனாகவே எழுச்சி பெற்று அந்த மக்கள் அந்த விவசாய தலைவனாகவே இந்திய அளவில் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். இது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு விவசாய, ஒரு உழைக்கும் மக்கள் பண்பாட்டு சூழலில் ஒரு தோழர், ஒரு தலைவர், ஒரு பொதுவுடைமைவாதி எப்படி உதயமாக முடியுமோ அந்த தமிழ் பண்பாட்டினுடைய பிடிசாரில் நல்லகண்ணவர்கள் உதயமாகினார். ஆனால் இவர்கள் விட்ட மாபெரும் ஒரு குறைபாடு என்னவென்றால், குறிப்பாக இதே 25 காலப்பகுதியிலே சுயமரியாதை இயக்கம், திராவிட கழகம் இவைகளெல்லாம் உருவாகி ஒரு பகுத்தறிவுவாத சிந்தனை தமிழகத்திலே தோற்றம் பெற்று, இந்த பகுத்தறிவுவாத சிந்தனையும் இடதுசாரி சிந்தனையும் இரண்டும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை தமிழகத்தில் இருந்த பொழுது இந்த திராவிட இயக்க கருத்தியலை, பகுத்தறிவுவாதத்தை இடதுசாரிகள் பார்க்க தவறியதனுடைய விளைவு அவர்கள் பண்பாட்டு அரசியலை குறுக்கோடு செய்வதில் காலதாமதமான ஒரு செயற்பாட்டைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சிவத்தம்பி அவர்கள் சொல்வார். அப்பொழுது சிவத்தம்பி அவர்கள் இந்த 90களுக்கு பின்னர் தமிழகத்துக்கு போய் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே, அதே காலங்களில் நானும் சிவத்தம்பி சாரோட போகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அங்கே இருந்த காரணத்தினால் எனக்கும் கிடைத்தது. அப்பொழுது இந்த சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட மாற்றங்கள், நெருக்கடிகள், இடதுசாரிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்த பொழுது, விவாதங்கள் வந்த பொழுது, அந்த வாத விவாதங்களை ஆற்றுப்படுத்தி சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்குமான களத்தை திறந்து விட்டதில் பேராசிரியர் சிவத்தம்பிக்கு ஒரு பிரதான இடம் இருக்கிறது. அதை நல்லகண்ணு அவர்களே பல சந்தர்ப்பங்களில், முத்துமோகன் உள்ளிட்ட பல தோழர்கள் சிவத்தம்பிக்குரிய முக்கியத்துவத்தை சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், ஜீவானந்தம் அவர்கள், இந்த ஜீவானந்தம் அவர்கள் தமிழகத்தினுடைய பட்டு தொட்டியில் எங்கும் பொது உடைமை கருத்தியலை கொண்டு போய் சேர்த்து ஒரு தமிழ் பண்பாட்டு சூழலுக்கூடால் ஒரு பொது உடைமை சிந்தனை செயல்பாடு முகிழ்த்து வர முடியும் என்று அதற்கான அடிப்படை ஆதாரத்தை உருவாக்கிவிட்டவர் ஜீவானந்தம். இந்த ஜீவானந்தத்தை நீண்ட காலம் எங்களுடைய பல இடதுசாரி கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை. அந்த கண்டுகொள்வதற்கும் பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய
அரிய சிந்தனைகளும் அவருடைய கட்டுரைகளும் தான் ஒரு தமிழ் பண்பாட்டு சூழலுக்கூட எப்படி ஒரு இடதுசாரித்தனம் முழுக்க முடியும் என்பதற்கான தமிழகத்து சூழலுக்கும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். இந்த வழிகாட்டல் எங்களுடைய ஈழத்து தமிழ் சூழலில் ஒரு இடதுசாரி பாரம்பரியம், தமிழ் தேசிய இந்த அரசியலுக்கூடாக ஒரு இடதுசாரி பாரம்பரியம் முகிழ்த்து வருவதற்கான களங்கள் இருந்தும் அவை அதற்கான தொடர்ச்சியை பேண முடியாமல் போய்விட்டன என்பதையும் இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, 80களில் இந்த தேசிய விடுதலை போராட்டம் முனைப்படைந்த காலத்தில் அதிகமான தோழர்கள் பலரும் இந்த விடுதலை போராட்டத்தில் 60களில் பிறந்த பெரும்பாலான தலைமுறையினர் பெரும்பாலும் லெனினுடைய சுயநிர்ணய உரிமை இந்த புத்தகத்தை 10-12 தரத்துக்கு மேலே படித்து அந்த புத்தகத்தினுடைய வெளிச்சத்தில் தான் தேசிய இன பிரச்சனையை, ஒரு சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை வியாக்கியானம் செய்வதற்கான முயற்சிகள் ஈழத்து தமிழ் சூழலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தொடர்ச்சி பேண முடியாத பல அரசியல் மாற்றங்கள் வந்தமையால் இந்த இடதுசாரித்தனம் அதிகம் பேசப்படாமல் போய்விட்டது. இக்காலத்திலே இலங்கையில் சிங்கள இடதுசாரித்தனம், தமிழ் இடதுசாரித்தனம் எப்படி அரசியல் இரண்டாக கூறுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இடதுசாரித்தனமும் இரண்டாக கூறுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இலங்கையில் இருந்தது. தமிழ் இடதுசாரிகள், சிங்கள இடதுசாரிகள் என்று. அப்பொழுது சிவத்தம்பி ஒரு விவாதத்தில் சொன்னார், இங்கு இந்த தமிழ் தலைமைக்கூடாக வரக்கூடியவர்கள் ஒரு தேசிய விடுதலை சமூக மாற்றத்துடன் கூடிய விடுதலையாக கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதால் இந்த தமிழ் தரப்பு சமூக விடுதலையில் அக்கறை கொண்டவர்கள் பெரும்பாலும் சுயபாசாவுக்குள்ளால் வளர்ந்த தமிழ் மார்க்சியர்கள் என்ற ஒரு அடைமொழியை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் முன்வைத்தார். இது உண்மையிலே ஒரு ஈழத்து தமிழ் சூழலில் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு மார்க்சிய நிலைப்பட்டு புரிந்து கொள்வதற்கு பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய இந்த கணிப்பு, இந்த கணிப்பினுடைய தொடர்ச்சி பேராசிரியர் தோழர் நல்லகண்ணு அவர்களுடைய ஈடுபாட்டுக்கும் காரணமாக இருந்தது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இதைவிட மிக முக்கியமான விடயம் எங்களுடைய இன்று இல்லை பல அரசியல் ஈடுபாட்டாளர்கள் இருக்கின்ற காரணத்தால் இதை சொல்ல விரும்புகின்றேன். நல்லகண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு பற்றிய, தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் விவசாய வர்க்கம் பற்றிய, காவிரி இந்த இணைப்பு பற்றிய மிக துல்லியமான தரவுகள் இருந்தது. இன்று இந்த திருநெல்வேலி அந்த நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்று நீரோட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் அகழ்வு ஒரு பெரிய பகற்கொள்ளையாக இடம்பெற்று வந்தது. அந்த மணல் அகழ்வு கொள்ளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தொடர்ந்து போராடி அந்த மணல் கொள்ளையை நிறுத்தியவர் நல்லகண்ணவர்கள். இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏன் தெரிய வேண்டும் என்று சொன்னால், நிலப்பறை நடத்தியது யார், நிலக்கொள்ளை செய்பவர்கள் யார், எவ்வாறு தமிழகம் வளங்கள் சூறையாடப்படுகின்றது, எவ்வாறு தமிழகத்தினுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், இவ்வாறு சிறு சிறு பிரசுரங்களை அடித்து அந்த பிரசுரங்கள் கூடாக தமிழ் சமூகத்தில் ஒரு அசபியக்கத்தை, ஒரு விடுதலையின் பால் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய சிறு பிரசுர கலாச்சாரத்தையும், ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலுக்கு அதை எப்படி மடைமாற்றம் செய்யலாம், ஒரு கருவியாக்கலாம், ஒரு போராட்ட கருவியாக்கலாம் என்ற வாய்ப்பிலே இன்று நாங்கள் தையிட்டியில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை ஒரு தையிட்டு விவகாரம் தொடர்பான ஒரு ஆவணத்தை, எத்தகைய துண்டு பிரசுரங்கள், எத்தகைய ஆவணங்கள், அடுத்தடுத்து இங்கு இலங்கையில் நடைபெறுகின்ற பல்வேறு இன பறிப்புகளுக்கு எதிராக ஒரு தொடர்ச்சியை பேணக்கூடிய அளவுக்கு எத்தகைய ஆவணங்களை நாங்கள் வெளியிடுகின்றோம், ஒரு அரசியல் செயல்பாடை தொடர்கின்றோம். இதுதான் நல்லகண்ணு அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய விடயம். ஆக நல்லகண்ணு அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு இடதுசாரித்தனம் என்பது நாங்கள் வாழுகின்ற அந்த சமூக பண்பாட்டு அந்த அரசியலோடு இணைந்ததாக இடதுசாரித்தனம் இருக்க வேண்டும். அந்த இடதுசாரித்தனமான நிலைப்பாடுகள் ஏனென்றால் இன்று வரை
உலகளாவிய ரீதியில் மானிட விடுதலை பற்றி சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் மார்க்சியத்துக்கு நிகராக அல்லது மாற்றாக வேறு ஒரு தத்துவமும் உலகத்தில் தோன்றவில்லை. அந்த மார்க்சிய தத்துவம் அந்தந்த சமூகத்தினுடைய தேவையும் விடுதலை போராட்ட எழுச்சிக்கும் ஏற்ப அது வடிவமைக்கப்படுவதில் தான் மார்க்சியத்துக்கான பங்களிப்பும், மார்க்சியத்துக்கு ஈழத்தவர்கள் எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமே ஒழிய, நாங்கள் அது சீனா பங்களிப்பு செய்திருக்கு, ரஷ்யா பங்களிப்பு செய்திருக்கு, கியூபா பங்களிப்பு செய்திருக்கு. அப்படி என்றால் ஈழத்தவர் தமிழர்கள் எத்தகைய பங்களிப்பை மார்க்சியத்துக்கூடாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நல்லகனவர்கள் ஒரு இந்தியனாகவும் அதே நேரம் ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதியாகவும் ஒரு தமிழ் தேசியராகவும் மார்க்சியராகவும் ஒருங்கே எப்படி இயங்க முடியும் என்பதற்கான ஒரு சிந்தனை, ஒரு தத்துவார்த்த தளத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த தத்துவார்த்த தளத்தை பற்றி பிடிப்பதற்கூடாக ஈழத்தவர்கள் தமக்கான விடுதலை அரசியலை பற்றி பிடிக்க ஒரு இடதுசாரித்தனமான கண்ணோட்டம் எங்களுக்கு வழிகாட்டும். அதை நல்லண்ணா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, அவருடைய செயலும் சிந்தனையும் ஒரு மனித சமூக விடுதலை அரசியலுடைய எண்ணப்பாங்கையும் அதற்கான செயல்பாடுகளையும் வடிவமைப்பதற்கு நல்லகண்ணு போன்ற தோழர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.